தமிழக மலை கிராமங்களைச் சேர்ந்த 2 பெண்கள் இத்தாலி நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய உணவு வகைகளை செய்து காண்பித்து பாராட்டுகளை பெற்றுள்ளனர். அந்த பெண்களின் வெளிநாட்டு பயணம், விமான பயண பின்னணி ஆகியவற்றை விளக்குகிறது இந்த பிரத்யேக தொகுப்பு. நாமக்கல் கொல்லிமலை பகுதியில் படசோலை கிராமத்தில் விவசாயம் பார்த்து வரும் மல்லிகாவுக்கு அப்போது தெரியாது வெளிநாட்டினரால் தாம் பாராட்டப்படுவோம் என்று. சென்னையில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அழிந்து வரும் சிறு தானியங்களை பாதுகாப்பதற்காக கொல்லிமலை கிராம மக்களுடன் கைகோர்த்தது. சாமை, கேழ்வரகு, ராகி உள்ளிட்ட தானியங்களை பயிரிட்டு அதிலிருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்க மலை கிராம பெண்களுக்கு பயிற்சி அளித்தனர் விஞ்ஞானிகள். அதனை விற்பனை செய்ய அவர்கள் சந்தையையும் உருவாக்கி கொடுத்தனர். சிறுதானியங்கள் சந்தைக்கு அதிகமாக போகிறது கிடையாது. இப்போ ஒரு 10 வருடமாக தான் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் திருப்பி கொண்டு வராங்க, மீட்டெடுத்துட்டு வராங்க. நிறைய இடங்களில் அதை பற்றி பேசப்படுது. ஆனால் ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி இந்த தானியங்கள் பெருவாரியாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள்ளூர் சந்தைகளில் பார்க்க முடியாது. அப்போ இந்த தானியங்களில் மதிப்பு கூட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளே மதிப்பு கூட்டி அவங்க அதன் மூலமாக வருமானம் பெற முடியுமான்றதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி இந்த ஒரு 10-15 வருடம் பண்ணோம். இதன் விளைவாக இன்றைக்கி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. 10 ஆண்டு அனுபவம் படசோலை கிராம பெண்களுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளது. இத்தாலியின் மிலன் நகரில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்த வேளாண் பல்லுயிர் வளர்ப்பும் மகளிர் முன்னேற்றமும் பற்றிய கருத்தரங்கில் பங்கேற்க கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த மல்லிகாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. நாமக்கல், சேலத்தை தாண்டாத ஜெயலலிதாவுக்கு இந்த வாய்ப்பு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுத்துள்ளது. அம்மா இப்படி இருந்தாங்களா, இப்படி போறீங்களான்னு பையன் கேட்டாங்க சார். இப்படி இவ்வளோ நாள் பயந்துருந்தீங்களே, வெளியில் எங்கேயும் போனதில்லை, வந்ததில்லை, இப்போ போயிருக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போயிருந்தது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க சார். இப்போ போனதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நம்ம இவ்வளோ தூரம் இருந்துட்டு இவ்வளோ தூரம் போகும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தாலி, பொலிவியா, மாலி ஆகிய நாட்டு பிரதிநிதிகள் முன்னிலையில் ஊட்டச்சத்து மிகுந்த இந்தியாவின் பாரம்பரிய உணவான முறுக்கை செய்து காட்டியதை மறக்க முடியாத அனுபவம் என்கிறார் மல்லிகா. தமிழிலேயே பேசி வெளிநாட்டினரை ஈர்த்ததையும் அவர் பெருமையுடன் கூறுகிறார். எங்களுக்கு காடு 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கர் காப்பி, மிளகு, வாழை, அன்னாச்சி, பலா, குய்யா, இந்த மாதிரி சிறுதானி 6 வகையான பயிர் பண்ணுறோம். ஒரு சாதாரண விவசாயி பொண்ணு இந்தளவுக்கு இவ்வளோ திறமையை இந்தியாவில் நம்ம இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு வெளிப்படையாக இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய இவங்களுக்கு திறமைகள் வளர்ந்துருக்கு. இவங்களுக்கு முன்னேற்றம் எப்படி, இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சது நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி மதிப்பு கூட்டிய பொருட்கள் நீங்கள் செய்கிறதுக்கான திறமைகள் இருக்குது. நீங்கள் செஞ்சு அனுப்பிச்சி விட்டால் நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதே சமயத்தில் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் 11 வகையான சத்தான உணவுப் பொருட்களை தயாரித்து வருகின்றனர் கொல்லிமலை கிராம பெண்கள். தமிழகம் தாண்டி அண்டை மாநிலங்களிலும் இந்த தயாரிப்புகள் சந்தை வாய்ப்பை பெற்றுள்ளன. வெளிநாடுகளிலும் தங்கள் உற்பத்தி பொருட்களை விரைவில் விற்போம் என்பதில் உறுதியாக உள்ளனர் மல்லிகாவும் ஜெயலலிதாவும். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ்.